அட கடவுளே, இந்த பாம்புகளுக்கெல்லாம் முட்டை கொடுக்கலன்னா நம்மள உள்ள விடாதாட்டிக்க. இந்நேரத்துல முட்டைக்கு எங்க போக? எதுக்கு எல்லாரும் என்னைய பாக்கிய? யாய், போன வாட்டி நாம கண்ணாடிபுரத்துக்கு வர்றப்போ நீ பரீட்சையில வாங்கின கோழி முட்டை மார்க்க பாம்பு கிட்ட கொடுத்ததும் அது சாப்பிட்டு எங்களை விட்டுருச்சு. போலாம் பாப்பா. அதனால நீ பரீட்சையில வாங்கின கோழி முட்டை பேப்பரை கொடுத்தியன்னா அதை காமிச்சு நாம உள்ள போயிடலாம். ஆமாட்டி, சீக்கிரமா உன் பரீட்சை பேப்பரை கொண்டா. ஏய், திடீர்னு பரீட்சை பேப்பர் கேட்டியன்னா நான் எங்கடி போவேன்? ஒரு நிமிஷம். போன வாரம் கொடுத்த சயின்ஸ் பேப்பரு. அட கடவுளே, இந்த பேப்பரை மட்டும் வீட்டுல காமிச்சதா என்ன வெளுத்து வாங்கிடுவாங்களே. யாச்சுக்கு இப்போ என்னப்பா பண்ண போறா? பேப்பரை ஒளிச்சு வைக்க போறேன். பரீட்சை பேப்பரை எங்கப்பா ஒளிச்சு வைக்க போறா? இதோ இந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸுக்குள்ளதான். இது சாக்ஸ் நாடுற நாத்தத்துல யாரும் இந்த சாக்ஸ தொடவே மாட்டாவ. அதனால பாதுகாப்பா பத்திரமா இருக்கும். பரீட்சை பேப்பரை கசக்கி சாக்ஸுக்குள்ள போட்டுட்டேன். இதோ பரீட்சை பேப்பரே இந்த சாக்ஸுக்குள்ளதான் இருக்கு. ஓ மை காட்! என்னாச்சு? ஏதோ ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி எல்லாரும் ஒட்டுக்கா மாஸ்க் போட்டிருக்கீங்க. முக கவசம், நாத்தத்திலிருந்து தப்பிக்கும் கவசம். சரி நில்லுங்க, பேப்பரை எடுத்து தாரேன். எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இந்த பேப்பரை மட்டும் இந்த பாம்பு தின்னுச்சுன்னா பிறகு பாம்பு தலைக்கு போடுற சாம்பா மாறிடும். என்னத்தடி முழிச்சிட்டு இருக்கா? சீக்கிரம் அதுக்கிட்ட தூக்கி போடு. அரெஸ்ட் இன் பீஸ் சாம்பு, சாரி பாம்பு. அண்ணங்கடி, பாம்பு பேப்பரை துப்பிட்டு. ஒருவேளை பேப்பர் நாத்தம் தாங்க முடியாம துப்பி இருக்குமோ? அப்பொழுது பரீட்சையில கோழி முட்டை தானே நீ வாங்குவா? இப்ப என்ன 100க்கு 1 மார்க் வாங்கியிருக்கா? 1 மார்க் வாங்கிட்டடா, சூப்பர் அப்பு. எட்டிய குருவி கூடு மண்டை, எப்பொழுது கோழி முட்டை தானடி வாங்குவா? எப்படி 1 மார்க் வாங்குனா? அதுவாடி பள்ளி, சரி வள்ளி, அது விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி. இப்போ முட்டைய கொடுக்காம அந்த பாம்பை தாண்டி எப்படி அந்த கண்ணாடிபுரத்துக்குள்ள போறது? யாய் எதுக்குடி இப்போ சிரிக்கிறா? எட்டி வள்ளி, நான் சிரிக்கலட்டி. என்னடே, குடும்பத்தோட உங்களை எப்படி பிடிச்சோம் பாத்தியலா? ஐயா, அப்பா மொட்டை, பையன் மொட்டை, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரியான நேரத்துல தான் வந்திருக்கிய தம்பி. இந்த காசை எடுத்துட்டு போய் அந்த முக்குத்தரையில இருக்கிற மூக்காண்டி அண்ணாச்சி கடையில போய் ஒரு கோழி முட்டையும் ஒரு வாத்து முட்டையும் வாங்கிட்டு வாங்க. என்ன தம்பி முடிச்சிட்டு இருக்கிய? மீதி காசை நீங்களே வச்சுக்கங்க, உங்களுக்கு டிப்ஸ். உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசரை போய் முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவா. எங்க அவன்? உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பா. நேரம் இல்ல, சீக்கிரம் முன்னாடி போ போ போ. முன்னாடி போனா பாம்பு கொத்திருண்டா. கண்ணாடிபுரத்தை உருவாக்குனதே நீ தானே, உன்னெல்லாம் பாம்பு ஒண்ணும் செய்யாது, முன்னாடி போ. பாம்புகளா, முட்டைக்கு பதிலா 2 முட்டைகள் வேணா இருக்குது, நீங்க அதை வேணா எடுத்துட்டு என்ன விட்டுருங்கப்பா. என்னடு திடீர்னு காத்து வேகம் அடிக்கு?
ஒருவேளை கண்ணாடிக மறுபடியும் வரப்போகுதோ? எம்மாடி, பாட்டிலுக்குள்ள அடைஞ்சு கிடந்த ஆவி என்னடி வெளியில வந்துச்சு? என்னங்கடா குடும்பத்தோடு குற்றால டூருக்கு வந்த மாதிரி வந்திருக்கிய? ஆமா, யாரு இந்த புதுசா 2 மொட்டை? யாய், யார பார்த்த மொட்டைன்னு சொன்னா? ஆமா, நாங்க யாருன்னு தெரியல, நாங்க தான் போலீஸ். காலில ஸ்போர்ட்ஸ் ஷூவு, செங்கிச்சான் ட்ரெஸ், ஊதா கலரு முடி மேல ஊதா கலரு ரிப்பன். ஏய், நீ ஆட்டக்காரி தானே? ஆட்டக்காரி இல்ல மொட்டை, ஆவிக்காரி. என்னது ஆவிக்காரியா? குடும்பத்தோடு வெளியே வந்திருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்லட்டா? எங்க அரசருக்கெல்லாம் அரசர், எலும்பு கூட அரசர் வெளியே வந்துட்டாரு. மவனே, என்னடா ஏதோ அரசர்னு சொல்றாவா, எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுறாவோ? ஏய் ஆண்டக்காரி, என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஆமா, நீ எதுக்கு இந்த கண்ணாடிபுரத்துக்கு வந்தா அத சொல்லு. கண்ணாடிபுரத்துக்கு எதுக்கு வந்தனா? அதுவா, கண்ணெல்லாம் எரிச்சலா இருந்துச்சா, அதான் கலர் கலரா கூலிங் கிளாஸ் கண்ணாடி வாங்க வந்தேன். கேட்காம பாரு கேள்வி. அடே, கண்ணாடிபுரத்துக்கு வந்ததே உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு தாண்டா. ஆட்டக்காரியாச்சு, போனா பொழைச்சிட்டு போறான்னு பார்த்தா போலீஸையே அழிக்க போறேன்னு எங்க கிட்டயே மிரட்டுறியா? நட ஸ்டேஷனுக்கு. எடா மகனே, யாருடா இது? எப்பா, அப்போ இது நெசமாவே ஆவிதான் நாட்டுக்குப்பா. ஆவி, தயவு செஞ்சு எங்களை கீழே போட்டுறாத, பிறகு அந்த பாம்புகளா எங்களுக்கு கடிச்சிரும். ஆட்டமாடா போட்டீங்க ஆட்டம். இந்த கண்ணாடிபுரத்துல பாம்புகளை வச்சு உங்க எல்லாரையும் அழிக்க போறேன்டா. ஆவி, நல்லா ஊதி விட்டாலே பறந்து போயிருவேன், என்ன ஒண்ணு செஞ்சிடாத, விட்டுரு. இனி உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இங்க வர மாட்டாவ. ஐயா குட்டீஸ்வரர், என்ன ஆயா சொல்லு. அட விளக்கென்ன பயல, உன்னை யாருடா கூப்பிட்டா? குட்டீஸ்வரர் ஆவி ஐயா, உங்களை தேடிதாயா கண்ணாடிபுரத்துக்கு வந்திருக்கோம், நீங்க தாயா எங்களை காப்பாத்தணும். எத்து, அவியலே கண்ணாடிக்குள்ள மாட்டி கிடக்காவ, அவிய என்னடித்த நம்மள காப்பாத்துவாவ? அப்படின்னா தாக்க நாயகம் பட்டியல இருக்கிற குத்தீஸ்வரரோட வாகனமான குதிரை தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணட்டா? 5 4 3. என்ன சத்தம் அது? என்ன சத்தம் அது? ஐயா, எங்களை காப்பாத்துறதுக்காக குதிரை வந்துருச்சு. என்னது குதிரையா? என்ன குதிரை? அது சாதா குதிரை இல்ல, அந்த குத்தீஸ்வரரோட வாகனமான குதிரை. ஏபா, என் வாகனம் பழைய இரும்பு சைக்கிள் தானப்பா, அதுவாப்பா காப்பாத்த வர போகுது. அட விளக்கண்ண பயல, உன்னை யாருடா சொன்னா? அந்த பெரிய குத்தீஸ்வரரோட வாகனமான அந்த குதிரையை சொல்றோமுடே, கனமான கால்களோட சக்தி வாய்ந்த தேகத்தோட குத்தீஸ்வரரோட வாகனமான குதிரை நம்ம எல்லாரையும் காப்பாத்த வர போகுது. ஒரு தம்மா துண்டு குதிரை உங்களை காப்பாத்த வர போகுதா? அதையும் பார்த்துருவோம். வா 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 வா. எடா மகனே, இந்த குதிரை என்னடா செய்ய போகுது?
I summon my soul to the devil of the kingdom. I summon my soul to the devil. அண்ணா, என்ன திடீர்னு இம்புட்டு வேகமா காத்தடிக்குது? அம்மா, வந்துட்டீங்களா? என்னாச்சுமா இங்க ஒரே திடீர்னு சூறாவளி காத்து அடிக்குது? அந்த குத்தீஸ்வரரோட குதிரை வாகனம் இங்கதான் வந்துட்டு இருக்குது. சீக்கிரம் நாம அதை தடுத்தாகணும், இல்லைன்னா நம்ம எலும்பு கூட அரசரோட தியானம் கலைஞ்சு போயிடும். I summon my soul to the devil of the kingdom.